அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலத்தை இழக்கும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக எந்தெந்த விஷயங்கள் ஏற்பட போகின்றன. துலாம் ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் உச்சபலத்தை இழந்தாலும் சுகஸ்தானமாகிய 4 5 இடத்திற்குள் செல்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 இடத்திற்குள் செல்லக்கூடிய செவ்வாய் சுமார் ஒரு மண்டல காலம் 45 நாட்கள் அங்கு வலுவாக வலம் போகிறாருங்க. அப்படி வலம் வரக்கூடிய வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சாதகமற்ற இடமாக அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. அங்கு அவர் உச்சபலம் பெற்றிருப்பதை விட சாதகமான இடமான 5ஆம் இடத்திற்குள் செல்வது உறுதியாகவே நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாகவும் அற்புதமான நேரமாகவும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதால் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், சிரமங்கள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். நினைப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதோடு பல சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பானதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்த்து சிறப்பான நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் குரு சுக்கிர மங்கள யோகம் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கைகூடுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் உச்சபலத்தை இழந்தாலும் மிக வலுவாக லாபஸ்தானம் உள்ளிட்ட பல இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான லாபம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் அதிக சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொறுமையுடன் பல காரியங்களை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தவிடுபடியாகி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட அதிகாரம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேம்படுத்தக்கூடிய அமோகமான வாய்ப்பு கிடைக்கிறது. தைரியத்துடன் பல பணிகளை மேற்கொள்வதோடு பாதுகாப்பு உணர்வுடன் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டிகளை நிதானத்துடன் கையாண்டு மிக பெரிய அளவிலான உயர்வை மேம்படுத்துவதோடு உங்களது திறன் அற்புதமாக அதிகரிக்கும். பல சிக்கல்களையும் சிரமங்களையும் முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணத்தை உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் இதுவரை இல்லாத அளவிற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்தும் தருணம் என்பது அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. கேட்ட இடத்திலிருந்து கேட்ட சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமையும். பிரபலஸ்தர்களின் நட்பு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கைகூடும். குடும்ப உறவுகளில் இருந்த விரிசல்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் சரி செய்யப்படும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்க போகிறது. குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் இருந்த சிக்கல்கள் இந்த தருணத்தில் முழுமையாகவே விலகி முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. இதுவரை பலமுறை முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களை கூட இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் துணிந்து முயற்சி செய்வதால் அதிக பலம் கிடைப்பதால் எளிதில் வெற்றி உண்டு. சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம் நீங்கி குழப்பம் நீன்றி சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கொள்கை பிடிப்புடன் பல பணிகளை செய்து முடித்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய சிறந்த தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. இந்த தருணத்தில் பல வகையில் இருக்கக்கூடிய போட்டிகளும் பொறாமைகளும் கட்டுக்குள் வரும். எதிரிகளின் பலம்
பலத்தை வென்று சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை உங்களை தேடி இந்த தருணத்தில் வரும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பல வகையான வழக்குகள், தடைகள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தலைமை பொறுப்பேற்கக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை சாதுரியமாகவும் சிறப்பாகவும் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தீர்க்கமாக பல முடிவுகளை எடுத்து பல காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குதல் போன்ற வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. எவ்வளவு பெரிய சிக்கல், நெருக்கடி, சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த தருணத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் துறை, விவசாயத்துறை ஆகிய துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு. இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தீர்க்கமாக முடிவெடுத்து பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் போலீஸ், ராணுவம், இன்ஜினியரிங், மெடிக்கல் மற்றும் டெக்னிக்கல் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பான வளர்ச்சியை நிறத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பெரும்பாலும் மனதில் ஏற்படக்கூடிய பல குழப்பங்களை இந்த தருணத்தில் தீர்வு காண்பதோடு தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் கற்றறிந்து பல ரகசியங்களை, வெற்றியை எப்படி எளிதில் அடைவது என்பதை உணர்ந்து துலாம் ராசிக்காரர்கள் செயல்படுவதால் எளிதில் பல வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக காவல்துறை, கண்காணிப்பு துறை உள்ளிட்டவற்றில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படுவதோடு செயல்திறன் பல மடங்கு உயரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் வெற்றி, புதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துதல் போன்றவை சிறப்பாக கைகூடும். தொழிலில் அபரிவிதமான லாபம் உண்டு. மிக பெரிய அளவில் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு பல சிக்கல்களை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் சற்று சில விஷயங்களில் அதிக கவனம் தேவை. முன்கோபம் வரலாம். எனவே அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர விசாரித்து முடிவெடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்கும்.